ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கேமிங் அண்ட் என்லெஸ் ஃபன்லேண்ட் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நார்மல் கிராணி எந்த இதுவுமே கிடையாது, ஒரிஜினலாக டெவலப்பர் பண்ண அந்த கிராணியில் வந்து நம்ம சீவர் எஸ்கேப் பண்ணுறோம். அதுவும் ஹார்ட் மோடில். அதுவும் இல்லாமல் நோ வெப்பன் சேலஞ்சு கூட இது. ஸோ ஹார்ட் மோடில் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெரிய கைக்கு ஆலோசனை. ஸோ அவங்க வீடியோவில் போகலாம். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்ட்ரோஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம் பிளேயை நான் வந்து ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன். ஸோ இப்போ பெட்லேருந்து இருந்துச்சு ஒரு ட்ரிக்கு இருக்குது, அதை பண்ணி தான் நம்ம சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஹார்ட் மோடு, ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிராணியை காணோம், இவ்வளோ நேரம் சவுண்ட்லாம் கேட்குது, பட் கிராணியை மட்டும் காணோம். பரவாயில்ல இல்லையானு வேறு தெரியலை. சவுண்டு போட்டிருந்தோம், மறுபடியும் சவுண்டு போட்டேன். இப்போ வந்தால் ஆகணும். ஒரு முதல்ல ரீஸ்பான் ஆகலையாக இருக்கும். வர சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே போயிட்டா பார்த்துட்டு ஓடி வரா. மியூசிக்லாம் வருது. தள்ளி போட்டுடலான்னு பார்க்குறேன். ஓகே, ஒரு சின்ன ட்ரிக்கு தான் பிளாங்க் எடுக்கிறதுக்கு. அவளே உடச்சி விட்டு போயிடுவா. சூப்பர். கிராணி நம்மளுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்ருவா. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹேமர்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஹேமர் எடுக்கிறது கூட ஈஸி தாங்க. ஹேமர் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்து இந்த பிளாங்கை உடச்சி அதை போட்டு அதெல்லாம் டென்ஷன் ஏறும். கிராணி போயிட்டா. ஒரு பிளாங்க் எடுத்துப்போம். எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக் இருக்குது, பார்த்துட்டா அவளுக்கு பண்ணி நம்ம வந்து முந்திட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி வந்து மேலே வருவா. வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே குதிச்சிருவான். இதுனா சீவர் எஸ்கேப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஓகே, இப்போ கீழே கண்டிப்பாக வந்துடுவா. எக்ஸ்ட்ரீம் மோடு, அது ஹார்ட் மோடு ப்ளஸ் வந்து இது வந்து புது கேமு. ஸோ இந்த ப்ரீசெட்லாம் எங்களுக்கு தான் தெரியாது. இங்கே இருக்குது வண்டா சீக்கிரம் ஓடு 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 ஓடு. ஐயோ ஐயோ, உள்ள போ. அவனை பார்த்துட்டானா வெளியே தான் நிற்பா, போக விட மாட்டா. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரஸ்டி பேட்டில் எப்படி காவியில் எல்லாம் இருக்குதான் பார்த்தீங்களா? பார்க்கலாம். ரஸ்டி பேட்லாக்கி எடுத்துட்டோம். அந்த நம்ம ஸ்டிக் வந்து எடுத்துட்டோம். இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரில. செயின் கட்டுறது தேவைப்படும், முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு மேலே அங்கே வேறு எதுவும் தேவைப்படாது. மாட்டேங்கிறேன். கதவை திறந்துட்டா, கதவை பூட்டிட்டாங்க. ஓகே, இங்கே நம்ம கதவை பூட்டிடலாம். இது என்னங்க இது? அந்த பாக்ஸ்
அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சரி இது இங்கே போட்டுட்டு நான் போயிட்டு இப்போ ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வேறு இருக்கே, தள்ளி விடாமல் அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலான்னு பார்க்குறேன். விட மாட்டேங்கிறானுங்க. சவுண்டு போட்டுறாங்க அந்த போர்டில் நினைக்கிறேன். செயின் கட்டர் கிடச்சிருச்சு. என்ன வெப்பன் கீ கிராணி போட்டு தள்ளலாம். பட் பார்த்தீங்கன்னா நோ வெப்பன் சேலஞ்ச் வேறு இது. ஸோ அது இல்லாமல் வெப்பன் வச்சு அடித்தா நம்மளுக்கு தான் டைம் இருக்குது. ஓகே கிராணி இங்கே வர வச்சுட்டு நான் உங்களுக்கு ட்ரிக் காட்ட போகிறேன். சரி என்னன்னா இப்போ இந்த இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டனல் இந்த இது இருக்கலாம், இந்த கிணறு அதுக்கும் அந்த அந்த மண்டை அந்த லெமன் கட்டர் இருக்குல்ல அதுக்கு சென்டராக பார்த்து அந்த செவரை ஒட்டி நீங்கள் வந்து ட்ராப் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு இடத்துல போயிடும். நான் எந்த இடம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கிராணி போயிட்டா என்ன பண்ணலாம்? செயின் கட்டரே போட்டு வந்துடலாமா? நம்மளால் செயின் கட்டர் அப்படி போட முடியாது, ஏன்னா கொஞ்சம் பெரிய பொருள். ஸோ அதான் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ராணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருப்பான். சரி அதுவா மாரி இது ஒன்றும் இல்லை. ஐயோ சவுண்டு வேறு போயிட்டு. சரிங்க ஓகே இங்கே போய்ட்டு ஸ்டிக்கையும் உள்ளே போட்டுடலாம். ஐயோ ஸ்டிக்கு உள்ளே போடா. போயிடுச்சுங்க. சூப்பர் ஸ்டிக்கையும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் மட்டும் தான். கேஸ் சொல்லி சவுண்டு போட்டு யானே அறிவுமே இங்கே வந்துடுவா. நம்ம அதுக்குள்ளே அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக ஒன்று பண்ணலாம். ஏன்னா அப்படின்னா டெடி பேர் வச்சு எஸ்கேப் பண்ணலாம். டெடி பேர் அந்த கெட்டில் போட்டுடலாம். ஸோ ஓகேவா, இது இங்கே தான் டெடி பேர் இருக்குது. அப்போ என்ன சைடு வர்றது? சவுண்டு போட்டு இங்கே வர வச்சிடலாம். டெலிவர் வந்து அந்தமாரி ரிஸ்க் பண்ண போகிறதில்ல, கையில் வச்சுருக்கோம். கிராணி வேறு பார்த்துட்டா அது பார்த்துக்கோ. இன்னொன்று பெரிய பருப்பு மாரி வந்துருக்கோம் டக்குன்னு. செடி அவ்வளோந்தான். ஐயோ நீ கிராணியா நம்மளால வளர்றேன் நான் பாட்டுக்கு. கிராணி வந்துட்டான். டெடி பேர் எடுத்தால் மட்டும் அவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரில. இன்னும் புக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். புக்கு வச்சுட்டா சாவி கொடுத்துருவா. ஸோ புக்கை வச்சுருவோம். கிராணி வந்துடுவாளோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஹார்ட் மோடெலாம் அடி வாங்கினோம்னா நம்ம நிலமை என்ன வருது? நம்ம கெத்து போயிடும். ஸோ அதனால் நம்ம ஹார்ட் மோடில் அடி வாங்க வேண்டாம். நீங்கள் சவுண்டை போட்டு அங்கே போய்க்கலாம். ஓகே இப்போ அங்கே வந்துடுவா. ஏன்னா ஹார்ட் மோடு பார்த்தீங்களா, அதனால் பிரச்சனையே இல்லை. இது எக்ஸ்ட்ரீம் மோடுனால் நம்மளுக்கும் பிரச்சனையாயிரும். ஹார்ட் மோடு தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். அப்படி சொல்ல முடியாது, அது கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்க. ஸோ எப்படியோ போட்டேன். சாவி தரணும், அவ்வளோதான்.
எஸ்கேப் ஆக போகிறோம். என்ன பண்ணுறது? நம்ம பார்த்தீங்கன்னா 2 பொருளை மட்டும் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதான் டெடி பேரையும் உள்ளே அதிலே போட்டிருக்கலாமோ? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஷார்ட்கட் வெளியே மேலே போயிட்டு இந்த இடத்துல போட்டு வச்சிடலாம். பேச்சுங்க, நான் கிராண்டி கண்டிப்பாக இந்த சைடு வந்துடுவா. ஸோ வரவிட வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரைட்டாக அப்படி ஓடிக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டாங்க அந்த சைடு. ரெடி பேர் எடுத்துகிட்டு போனோம்னா அவளுக்கும் வந்து கோவம் வரும். ஸோ உள்ளே நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும். ஸோ அது செட் ஆகாது அப்படின்றதுனால கிராணி இப்போ தான் அங்கேயே போகிறாளா? ஓகே, கிராணி இங்கே இருக்கா? கிராணி இங்கே இருக்கா? நான் அவளை அங்கே கூப்பிட்டேன். சரி, அங்கே போனான். சம்மந்தமே சரி, இப்போ சவுண்டு போட்டாச்சு. இப்போ கண்டிப்பாக அங்கே வந்துடுவா. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா அந்த சாவி எடுத்துடலாம். லைப்ரரிக்கு கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கட்டரை போட்டு நைஸாக ஓட முடிஞ்சால் ஓடிடலாம். அப்படி நைஸாக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் போகணும். எப்படி கிளீன் சவுண்டு கேட்டு தான் இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் உங்களுக்கு தட்டி விட்டு யானை எடுத்து வச்சுட்டு எத்தா போக வேண்டியதாங்க. ஐயோ, இவ்வளோ கீழே விழுந்துட்டியானே. ஓட்றா 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 ஓட்றா. ஐயோ, இது என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா? இவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா? இப்படி சவுண்டுக்கிட்டு வரதான் போகிறேன். சரி சரி, அப்போ நான் அங்கே சவுண்டு போட்டேன். அங்கே வா, அங்கே சவுண்டு போட்டு நான் எப்படி ஓடிடுறேன்? தட்டி விட்டா போகணும். சரி, சுற்றி வச்சு போயிடும். அப்படி சுற்றி வளர்த்து டைம் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஷாக்கே ஆக போகுது. ஏன்னா நம்ம பேர் போட்டோம், அப்புறம் வந்து ரஸ்டி பேட்லாக்கி போட்டோம், நம்ம வந்து ஸ்டிக்கு போட்டுருவோம். 3 எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நம்ம கையில் இருக்கும் பொருளை மட்டும் நாம் எடுத்து சென்றால் போதும். மற்ற பொருள் எல்லாம் அதே இடத்தில் இருக்கும். இவ்வளோ தான். ஹார்ட் மோடில் ஜெயிக்க போகிறோம். ஸ்டிக்கிங் இருக்குது. செயினை கட் பண்ணியாச்சா? ஸ்டிக் எடுத்தாச்சா? ஸ்டிக்கிங் எடுத்து பேட்லாக்கியும் இங்கே இருக்குது. அதையும் உடச்சி விட்டு ரெடி பேர் எடுக்கணும். ரொம்ப முக்கியம். பண்டா இருக்குங்க ரெடி பேர். எடுத்து எல்லாரும் வெடி பிடிக்கும். வெடி பிடிக்குங்க. ரப்பர் பண்ணலாம் சொல்லியிருக்கா. ஸோ நைஸாக ஹார்ட் மோடில் ஜெயிக்க போகிறோம். ரெடி வித்தாக எஸ்கேப் போயிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் டையிங் ஹார்ட் மோடில் கெத்தா நோ வெப்பன் சேலஞ்சும் பண்ணிட்டோம் இதில். ஸோ அதுவும் டெடி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்கும் கெத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இதுமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம். ஸோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாதிரி நல்ல வீடியோலாம் அப்புறம் பார்க்கலாம்.